இயேசுவே சுவாமி இயேசு கிறிஸ்துவின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்கத்தக்கதாக பரிசுத்தமாகவே எங்களுக்காக வேண்டிக் கொள்வோமாக. சுவாமி முழுமுடனே தண்டனாக விழுந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியாடம் சகல சத்துருகளையும் சற்பனையில் என்று பிரசனராய் தயசுரட்சியும் இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன்.
அருள் அன்னையின் பக்தர்களாக நற்கருணை திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஒரே சங்கமமாக என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று. அதனை நம் வாழ்வோடு அனுபவித்து வாழப்பட வேண்டியது. அன்பின் சமத்துவம் படைக்கப்பட்ட தன்னையே கையளித்த இயேசு எம் பாவ காரியங்கள் மூலம் சினம் கொள்ளாமல் எம்மை சிந்தித்து வாழ வைக்க அழைப்பை விடுவிக்கின்றார். தற்போதைய காலகட்டத்தில் ஏற்பட்டு வரும் பொருளாதார சூழ்நிலை மோசமானாலும் எம்மை சோர்ந்து போக விடவில்லை. எம் இயேசு கிறிஸ்து எம் பாவத்தின் வன் செயல்கள் உக்கிரமானாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் தெய்வமாக எம் நற்கருணை ஆண்டவர் திகழ்கின்றார். நமக்காக நற்கருணையில் பிரசன்னமாகி நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன் என்னும் இயேசுவின் வாக்கிற்கிணங்க நாம் இன்றும் வாழ்வது அவரால் தான். எனவே தூய்மையான உள்ளத்துடன் இயேசுவை ஏற்க தயாராவோம். இயேசுவின் உன்னத உடல் உருவாக்கப்பட்டதன் வெளிப்பாடு பாவிகள் நமக்காகவே. எனவே தகுதியற்ற நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். எம்மையே நாம் சோதித்தவர்களாக தகுதியுட நிலையுடன் தொடரும் நற்கருணை விழா திருப்பலியில் பக்தியுடன் குருவுடன் பங்கு கொள்வோம். கோதுமையின் செழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தால் மலை தேனால் அவர்களை நிறைத்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள் மாதா பதிதனிலே ஒரே குழுமமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்னை மரியாளுக்கு திருவிழா எடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிற நாங்கள் சிறப்பாக எங்களை ஆன்மீக ரீதியிலே ஆயத்தப்படுத்துகின்ற இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு விழாவெடுக்கிறோம். நற்கருணை எம் வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. அந்த நற்கருணை எங்கள் வாழ்வின் மையமாக இருக்கிறது. அந்த நற்கருணையை நாங்கள் நாள்தோறும் சுவைக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோம். அந்த நற்கருணையிலே வாசம் செய்கின்ற இயேசு ஆண்டவருடைய உன்னதமான கல்வாரி பலியிலே கலந்து கொள்ள ஒரே குழுமமாக ஒன்று கூடியிருக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய கண்களை மூடி கரங்களை குவித்து மனதை ஒருமுகப்படுத்துவோம். இந்த திருப்பலியின் ஆற்றல் எங்கள் வாழ்வுக்கு பலம் சேர்க்க வேண்டும். நற்கருணை மீதுள்ள பக்தி அதிகரிக்க வேண்டும். நற்கருணை பக்தியை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நற்கருணையிலே தான் நாங்கள் வாழ்வு பெறுகிறோம். நற்கருணையிலே தான் நாங்கள் இயங்குகிறோம். நற்கருணையிலே தான் நாங்கள் ஜீவிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற இறைவன் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லியும் பல்வேறு தேவைகளோடு அன்னையின் பதியை நாடி வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நினைந்தவர்களாக இந்த பலிப்பீடம் கொண்டு வருவோம். கல்வாரி பலி, இயேசு சிந்தி அதே தூய பரிசுத்த இரத்தத்தின் பலி எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக இந்த பலியிலே செபித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைந்து விண்ணக தந்தையிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ் அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதரான புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 தொடங்கி 33 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு
காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகின்றார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவுற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்க இப்படி செய்கிறார். எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தனது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை பாடல். திருப்பலியில் என்னை தந்திடுவே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதியிரவு விருந்தை அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு காலத்திலும் நிலைத்திருக்கச் செய்தார். இறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு கையளித்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் உடைய நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் இணைக்கப்படுகிறது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பரிமாறி துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தில் விருந்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களும் அவற்றில் உள்ள அனைத்து சராபீன்களும் ஒன்று சேர்ந்து அக்களிக்கின்றனர். நாங்களும் அவர்களோடு சேர்ந்து முடிவின்றி பறை சாற்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அதுவும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறெங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். என் ஆண்டவரே, இந்தவனே எனக்காக அளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகினவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொள்ளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளையிலும் அக்குகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் எங்களுடைய தேவைகளை நினைந்தவர்களாக விண்ணக தந்தையை நோக்கி கரங்களை விரித்து செபிப்பாம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையை திறந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றார். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
தலைவனுமது உடனிருப்பார். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தமிழ் மொழி
மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்கிறது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. பேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. நான் என்று முன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீ வா. தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்கிறது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. தேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கிறது. அதனால் நாங்கள் இப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை என்றும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு
எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு.
வல்லமையான நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாலே நாங்கள் எல்லோரும் முழந்தால் படியிட்டிருக்கிறோம். இந்த இயேசு ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவராக, வல்லமையுள்ள ஆண்டவராக, சக்தி நிறைந்த ஆண்டவராக, எங்களை எல்லாம் காணுகிறவராக, எங்கள் எல்லோரையும் கரம் பிடித்து காக்கின்ற வழி நடத்துகின்ற தெய்வமாக இந்த இயேசு ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஆண்டவரை, இந்த வல்ல தேவனை, அருள் தருகின்றவரை, ஆராதனை செய்கின்றவரை, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கிறவரை, எங்கள் வாழ்வுக்குள்ளே இருக்கிறவரை, இந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் சற்று எங்களுடைய கண்களாலே உற்று நோக்கி பார்ப்போம். இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். இந்த பொன்னுற கதிர் பாத்திரத்திலே, வெள்ளை நிற அப்பத்திலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற நற்கருணை ஆண்டவர் என்னை காண வந்திருக்கிறார், என்னோடு இருக்க வந்திருக்கிறார், என்னை சந்திக்க வந்திருக்கிறார். இன்று உன்னுடையோடு தங்க போகிறேன் என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் என்னோடு தங்க வந்திருக்கிறார். இந்த இயேசுவை, இந்த ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசுவை உற்று நோக்கி பார்த்தார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய கண்களால் உற்று நோக்கி இயேசு ஆண்டவரே என்று குரலெடுத்து கேட்டார்களோ, அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற மனிதர்களாக திரும்பி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பார்வையற்ற பாத்தலேமேயு கண் தெரியாதவனாக இருந்தான். அவன் போறது யாரென்று தெரியாதிருந்தது. ஆயினும் இயேசு என்ற ஒரு மனிதன் போகின்றான். அந்த மனிதன் குணமாக்குகிறவன், வல்லமை செய்கின்றவன் என்று உணர்ந்தவனாக அந்த இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த கூட்டத்தின் சத்தத்திற்கு அப்பாலே குரல் எழுப்பியவனாக, இயேசுவை அகக்கண்களால் கண்டவனாக அவன் கூக்குரல் எடுத்தான். ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இயேசு ஆண்டவருக்கு முன்னாலே இந்த நிமிடம், இந்த மணித்துளி நாங்கள் இருக்கிறோம். நேற்றைய நாளிலே இந்த மணித்துளிகளிலே வேறு வேறு பல காரியங்களை செய்திருக்கிறோம். படம் பார்த்திருக்கிறோம், திரைப்படங்கள் பார்த்திருக்கிறோம், எங்களுடைய சீரியலை பார்த்திருக்கிறோம், எங்களுடைய உலகியல் நாட்டங்களிலே இருந்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று இந்த நிமிடம் இயேசுவை காண, இயேசுவை பார்க்க, அற்புதமான ஆண்டவரை காண, அவரோடு இருக்க, அவர் ஆசீரை பெற நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம், வல்லமையின் நேரம். இந்த நிமிடம் எங்கள் வாழ்வை மாற்றுகின்ற நேரமாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை அணுகி வந்தார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அந்த ஆண்டவருடைய அந்த ஆடையின் நுனியை தொட்டாலே போதும், நான் குணம் பெறுவேன் என்று அந்த பெண் நம்பினாள். தொட்ட உடனே அவள் குணம் பெற்றார். அதே நம்பிக்கையோடு நாங்களும் வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பலைகள் இருக்கிறது, நாளை என்ன நடக்கும் என்ற அங்கலாய்ப்புகள் இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்திலே முரண்பாடுகள் இருக்கிறது, பல்வேறு ரீதியான துன்பங்கள், துன்பலைகள் என்று அடுக்கிக் கொண்டே போகின்ற துன்ப துயரங்கள், கண்ணீரை தருகின்ற சம்பவங்கள் எங்கள் வாழ்வுக்குள்ளே இருக்கிறது. அந்த எண்ணலைகளோடு தான் இயேசுவின் பாதம் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், யோசேப்பை பற்றி தெரியும். இந்த யோசேப்பு பட்ட துன்பங்கள் எப்படிப்பட்டது என்றால், தான் வளர்ந்த வீடாகிய அந்த யோசேப்பு அந்த வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறான். பாருங்கள், தன்னோடு வளர்ந்த சகோதரர்கள் அவனை ஏளனம் செய்கிறார்கள், அவனுடைய ஆடைகளை உரிந்து கொள்கிறார்கள், அவனை அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு விடுகிறார்கள். இவன் செத்து மடிந்து போகட்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்களை துன்புறுத்துகிறார்கள். யோசேப்பு துன்பத்தை பெற்றுக்கொள்கிறார்.
அவனை எடுத்து அந்த பால் கிணத்திலிருந்து எடுத்து அந்நியருக்கு வெள்ளி காசுகளுக்கு விற்று விடுகிறான். பாருங்கள், சொந்த சகோதரன், என்னோடு உறவு கொண்டவன், இரத்த சொந்தக்காரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரனை அந்நியனுக்கு காசுக்காக விற்று விடுகிறான். உடைகளற்று நிர்வாணமாக நிற்கின்ற அந்த யோசேப்பை அவர்கள் அந்நியர்களுக்கு விட்டு விடுகிறார்கள். பாருங்கள், அந்த அளவுக்கு துன்பத்தை சுமந்து கொண்டவர் யோசேப்புவாக இருக்கிறார். அவர் பாத்திபாலின் வீட்டிலே வேலை செய்கின்ற பொழுது அவள் இந்த யோசேப்பின் மீது ஆசை கொள்கிறாள். ஆசை கொண்டு தன்னுடைய ஆசைக்குள்ளே அவனை இழுத்துக் கொள்வதற்காக முற்படுகிற பொழுது அவன் தன்னுடைய மேலுடையை விட்டுவிட்டு ஓடிச் செல்லுகிற பொழுது அவள் பழி தூற்றிக் கொள்கிறார். இவன் என்னை துன்புறுத்துகிறான் என்று அரசனுக்கு சொல்லுகிற பொழுது தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே இருக்கிறான். ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறான். இந்த ஆண்டவரோடு உறவு கொள்கின்ற மனிதனாக இந்த யோசேப்பு இருக்கிற பொழுது அவன் அரண்மனையிலே பெரிய இடத்திலே அரசனுக்கு வலப்பக்கத்திலே அமருகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்னாலே மண்டியிட்டு கிடக்கிறார்கள். மண்டியிட்டு கிடக்கிற பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் என்னை அந்நியர்களுக்கு விற்றுவிட்டீர்கள், நீங்கள் என்னை வெறுத்தீர்கள், வெறுத்த என்னை இன்று ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு நாங்களும் இறைவனை பார்த்து சொல்லுவோம், நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரராலே, சகோதரங்களாலே, எங்களுக்கு தெரிந்தவர்களாலே நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம், துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம், இல்லாதது பொல்லாதது சொல்லப்பட்டிருக்கிறோம், ஆடைகள் கழிகின்ற அளவுக்கு அவமானம் பட்டிருக்கிறோம், அந்நியருக்கு விற்கின்ற அளவுக்கு எங்களுடைய மானங்கள் போயிருக்கிறது. அந்த நிலையிலும் ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. துன்பத்திலே தான் எங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். துன்பங்கள் ஊடாகத்தான் எங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இந்த ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை உற்று பார்த்தவர்களாக ஆராதனை செய்து கொள்வோம். ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் சுவைத்து ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளாலே, என்னுடைய உண்ணங்களாலே, என்னுடைய சொல் செயல் சிந்தனைகளாலே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் போற்றப்படுக, நீர் வாழ்த்தப்படுக, நீர் ஆராதனைக்குரியவர், நீர் 3 வானுலகங்களிலும் ஆராதனை பெறுகிற ஆண்டவராக இருக்கிறீர், நீர் உயிருள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்று என்னோடு தங்கும் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதனை செய்தவர்களாக பின்வருகின்ற ஆராதனை பாடலிலே பங்கெடுப்போம்.
ரசமாக்கி குறையுள்ள என் வாழ்வை ஏற்பீரையா சுவையுள்ள ரசமாய் மாற்றிடுவே உயிருள்ள இயேசு ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளால் ஆராதனை செய்து அவருக்கு எங்களுடைய ஆராதனைகளை செலுத்திய நாங்கள் இப்பொழுது ஆராத்தி எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். ஆண்டவரே, என்னிடம் பொன்னுமில்லை பொருளுமில்லை, என்னிடம் இருப்பது என் உள்ளம். இந்த உள்ளத்தை உமக்கு காணிக்கையாக தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஆராத்தி எடுப்போம். மலர்களாலே, தீபத்தாலே, தூபத்தாலே ஆண்டவரை ஆராதனை செய்கின்றவர்களாக எங்களுடைய எண்ணமெல்லாம் உம்மை நோக்கி எழ ஆண்டவரே. மலராக நான் நறுமணம் பரப்புகின்றவனாக, தூபமாக எழும் புகையாக என்னுடைய வேண்டுதல்கள் உம்மிடம் வர ஆண்டவரே. மெழுகுதிரியாக என்னை நான் உருக்கிக் கொள்ள ஆண்டவரே எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எவ்வாறு மலரை உமக்கு உமது பாதம் காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கிறோமோ என்னை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் எண்ணங்களை கொடுக்கிறேன் ஆண்டவரே, காணிக்கையாய் படைக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வை அழகான மாலையாய் தொகுத்து உமது பாதங்களிலே சரணாகதியாக்குகிறேன் ஆண்டவரே. என் வாழ்வை தருகிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பின்வருகின்ற பாடலூடாக ஆராத்தி எடுத்து எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, எங்களுடைய வாழ்வின் இடங்களுக்குள்ளே எடுத்து செல்வோம். சரணடைந்தே
எங்களுடைய ஆராத்தியை இறைவன் பாதம் ஒப்படைத்த நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைந்து கொள்வோம். நன்றி நிறைந்த நெஞ்சங்களோடு ஆண்டவரை பார்த்து நாங்கள் பாடுவோம். நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஏனென்றால் ஆண்டவர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு நன்மை நிறைந்தவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், எவ்வளவு சக்தி மிக்கவர் என்பதை நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே நாங்கள் கண்டடைந்திருக்கிறோம், நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம், கண்ணீர்களை எல்லாம் அவர் எங்களுடைய கண்ணீரை எல்லாம் தன்னுடைய தோள் பைகளிலே சேகரித்து வைக்கிற ஆண்டவராக. எங்களுடைய கண்ணீர்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. அந்த கண்ணீர்களை எல்லாம் ஆண்டவர் சேகரித்து வைத்து எங்களுக்கு விடை தருகின்ற ஆண்டவராக தருகிறார். ஆகவே இந்த ஆண்டவரை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பின்வருகின்ற பாடலூடாக இந்த உயிருள்ள ஆண்டவரை புகழ்ந்து நன்றி சொல்லி பாடுவோம். செய்தி நான் ஆகுவேன்.
அனைவரும் இறை வார்த்தைகளுக்கு எழுந்து நின்று செவிமடுப்பாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. இயேசு அவர்களை நோக்கி, அறிவுளிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தியினரே, மெசியாதா மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார். கூறி கட்டாயப்படுத்தினார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எங்களுடைய பதியிலே எழுந்தருளி இருக்கின்ற அருள் மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தப்படுத்துகின்ற இறுதி நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் விழாவெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் சுவைத்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரை நாங்கள் இன்னும் அதிகமாக அன்பு செய்ய அழைக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வுக்குள்ளே இந்த நற்கருணை ஆண்டவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்க தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பாப்பரசர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட பிற்பாடு அவர் சிறுவர்களோடு உரையாடுகிற பொழுது தன்னுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். என்னவென்றால், தான் முதல் நற்கருணையை பெற்ற பொழுது, இந்த நற்கருணை ஆண்டவரோடு பேசிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, நீர் என்னோடு எந்நாளும் தங்கியிரும் என்று தான் சொன்னதாக அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே நாங்களும் அடிக்கடி இந்த நற்கருணை ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்கிறோம். வாழ்விலே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். ஆகவே நாங்களும் அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, இன்றைய நாள் முழுவதும் அல்லது இந்த கிழமை முழுவதும் என்னோடு தங்கும், என்னோடு வாசம் செய்யும், என் இதயத்துக்குள்ளே வாரும், நீர் என் வாழ்வை மாற்றும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. இதைத்தான் சீடர்கள் சொன்னார்கள். அவர்கள் வாழ்வு மாற்றம் பெற்றது. உன்னுடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும் என்றால் நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே, என்னோடு தங்கும், என் இதயத்திலே தங்கும், எந்நாளும் என்னோடு தங்கும், எனக்கு பலம் தாரும் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களோடு தங்குகிறவராக, எங்களை அன்பு செய்கிறவராக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரே என்னோடு தங்கும் என்ற இந்த வார்த்தை 2 விதமான சிந்தனைகளை எங்களுக்கு சொல்லுகிறது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நீர் என்னோடு தங்கும் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்கின்ற மனிதர்களாக மாறுகிறோம். இந்த இயேசு ஆண்டவருக்கு நாங்கள் ஒரு இடத்தை கொடுக்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னோடு தங்கும் என்று சொல்ல முடியும். நாங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காவிட்டால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஆகவே நான் இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுகிறேன் என்றால், நான் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு என் வாழ்விலே முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஏதோ ஒரு இடத்தை என்னுடைய வாழ்விலே அவருக்கு கொடுக்கிறேன். முதன்மையான இடத்தை நான் கொடுக்க அழைக்கப்படுகிறேன்.
இயேசு ஆண்டவருக்கு நாங்கள் முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கிற பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னோடு தங்கும், என்னாலும் என்னோடு தங்கும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். சொல்லுகிற பொழுது நாங்கள் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக மாறுகிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, அதனால் தான் குழந்தை திரேசாள் எங்களுக்கு தெரியும், அவள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, இறைவனோடு அவள் அடிக்கடி உரையாடுகிற பொழுது அவள் சொல்லுவாள், ஆண்டவரே நான் உம்மை என்னாலும் அன்பு செய்ய வேண்டும், அதற்கு நீர் சொல்லுகின்ற பதில் என்ன என்று அவள் அடிக்கடி இயேசுவை பார்த்து கேட்பாளாம். அப்பொழுது இந்த இயேசு ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்ற பதில் என்னவென்றால், நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே திருப்பலியிலே நீ பங்கு கொள்ளுகிற பொழுது நீ என்னாலும் என்னை அன்பு செய்கிறாய், நீ என்னாலும் என்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறாய், நீ என்னாலும் எனக்கு ஒரு இடத்தை தந்து கொண்டு இருக்கிறாய் என்று அவள் அந்த திரேசாளுக்கு, சின்ன திரேசாளுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் ஒரு இடம் கொடுக்கிறோம் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது திருப்பலிகளிலே பங்கு பெற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடிக்கடி இயேசுவை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை சந்திக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுதுதான் இயேசு ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்லலாம், ஆண்டவரே என்னோடு தங்கும். ஆகவே நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால் நான் அடிக்கடி திருப்பலிகளிலே பங்கு பெற்றுகின்ற மனிதனாக மாற வேண்டும். சிசிசி கத்தோலிக்க திருமறை சுருக்கம் எங்களுக்கு சொல்லுகின்றது, இந்த நற்கருணை தான் எங்களுடைய வாழ்வின் ஊற்றும் மையமுமாக இருக்கிறது. நாங்கள் வாழ்வு பெறுகிறோம் என்றால் இந்த நற்கருணையிலே தான் என்று எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவருக்காக நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, எங்களுக்கு தெரியும், மிகவும் இளமையான புனிதராக இன்றைய காலங்களிலே பேசப்படுகின்ற ஒரு புனிதர் யாரென்றால் புனிதர் கார்லோ என்று சொல்லப்படுகின்ற அந்த புனிதராக இருக்கிறார். வெறுமனே 15 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனாக அந்த சிறிய கார்லோ என்ற புனிதர் இருக்கிறார். இவருக்கு புனித பட்டம் அளிக்கப்பட்ட பொழுது தாய் தந்தையர் உயிரோடு இருந்தார்கள். அவர் புற்றுநோயினாலே அந்த 15 வருடங்களோடு தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டார். இன்று அவர் ஒரு புனிதராக உயர்ந்து நிற்கிறார். அவரிடம் போய், அந்த பெற்றோரிடம் போய் இந்த செய்தியாளர்கள் போய் கேட்டார்களாம், அம்மா, நீங்கள் புனிதரை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்வு புனிதருடைய வாழ்விலே பெரும் தாக்கத்தை செலுத்தி இருக்கும். நீங்கள் உங்களுடைய மகன் கார்லோவுக்காக செய்தது என்ன, அவனை எப்படி புனிதனாக மாற்றினீர்கள் என்று அவர்கள் போய் கேட்டார்களாம். அப்பொழுது அந்த பெற்றோர் சொன்னார்களாம், ஐயோ, நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, நாங்கள் அவனுக்காக ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் நாங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், சிறு பராயத்திலிருந்தே, அவன் பிறந்ததிலிருந்தே ஆலயம் செல்ல வேண்டும், திருப்பலிகளிலே பங்கு பெற வேண்டும், இந்த நற்கருணை ஆண்டவரோடு பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அவனை அழைத்து சென்றோம், அவனுக்கு அந்த சுவையை கொடுத்தோம். அவன் தானாகவே வளர்ந்தான், புனிதனாக உருமாறினான் என்று சொன்னார்கள். பெற்றோர்களாகி நாங்கள் சிந்திக்க வேண்டியது, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுக்கிறோம், எதை காட்டுகிறோம்? நற்கருணை ஆண்டவரை காட்டுகிறோமா, திருப்பலியை காட்டுகிறோமா, அல்லது இன்றைய நவீன தொடர்பு சாதனங்களை காட்டி அவர்களை வாழ வைக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுக்கிறோம்? இந்த நற்கருணை ஆண்டவரோடு இருக்க வேண்டும், உரையாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று நாங்கள் அவனுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அல்லது நாங்கள் எங்களுடைய தீமையின் குணங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா?
ஒரு முறை நான் இந்த குருநகர் பகுதியிலே வீடு சந்திக்கிற பொழுது ஒரு குடும்பத்தை நான் சந்திக்கிற பொழுது அந்த தாய் சொன்னா, ஃபாதர், என்னுடைய மகன் அழகாக தூசணம் பேசுவான், நாங்கள் தூசணம் பேச சொல்லிக் கொடுக்கிறோம், ஏன் என்று நான் கேட்டேன். அப்பொழுது அந்த அம்மா சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரே சண்டை ஃபாதர், ஒரே சண்டை. ஆகவே அவர்களுக்கு இந்த தூசணம் சொன்னால்தான் அவர்களோட வாழலாம். ஆகவே இந்த பிள்ளையும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுக்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற அழைக்கப்படுகிறோம். இயேசு ஆண்டவரை சுவைக்க கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு ஆண்டவர் தன்னையே எங்களுக்கு பலியாக்கினவராக இருக்கிறார். கல்வாரி மலையிலே எங்களுக்காக தன் உயிரை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். பேஷன் ஆஃப் த கிரைஸ்டை படத்தை பார்த்தால் அவர் அந்த காயங்களை படுகிறார். அந்த காயங்கள் எப்படி இருக்கிறது என்றால் உழுத நிலம் போல இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய உடல் முழுவதும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஒரு நிலத்தை உழவு இயந்திரத்தால் உழுதுவிட்டால் எப்படி மேடு பள்ளங்கள் குன்றுகள் குழிகள் இருக்குமோ அதுபோல ஆண்டவருடைய உடல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எங்களுக்காக தன்னை உடைத்து கொடுத்தார். இறுதி நேரத்திலும் நல்ல வார்த்தைகளை பேசினார். துன்பத்தின் உச்சியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 12 மணி அந்த கொடூர வெயில், தாகம் அவரை வாட்டிக் கொண்டிருந்தது. அந்த வாட்டிய வேதனையிலும் அவர் உதித்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. மற்றவர்களை அன்பு செய்கின்ற வார்த்தைகளாக இருந்தது. மற்றவர்களை மன்னிக்கின்ற வார்த்தைகளாக இருந்தது. மற்றவர் மீது கருசனை கொள்கின்ற வார்த்தைகளாக இருந்தது. ஆகவே எங்களுடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது? இந்த இயேசு ஆண்டவரை தினந்தோறும் உட்கொள்கிறோம். இந்த உயிருள்ள ஆண்டவரோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உயிருள்ள ஆண்டவரை எங்கள் வீடுகளிலே எடுத்துச் செல்கிறோம். எங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? மற்றவனுக்கு எரிச்சல் மூட்டுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோமா? மற்றவனை கோபப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுகிறோமா? அல்லது என்னுடைய சுய போகங்களோடு வாழுகிறோமா என்று நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதரனை சகோதரியே, நாங்கள் சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக நல்ல மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். மற்றவன் மீது கருசனை உள்ள மனிதனாக வாழ அழைக்கப்படுகிறோம். நான் போடுகின்ற சத்தம், நான் ஒளிபரப்பு செய்கின்ற சினிமா பாடல்கள், நான் வெளியிலே இருந்து குடிக்கின்ற குடிவகைகள் மற்றவனுக்கு இடையூறாக இருந்தால் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலிலே தள்ளிவிடுவது நல்லது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. மற்றவனுக்கு இடையூறாக இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறதை வேதமங்களுக்கு சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்வு மற்றவனுக்கு இடையூறாக இருக்கிறதா? நான் செய்கின்ற செயல் மற்றவனுடைய குடும்பத்தை குழப்புகிறதா? நான் பேசுகின்ற வார்த்தை மற்றவனை காயப்படுத்துகிறதா? நான் சொல்லுகின்ற எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் மற்றவனை துன்பப்படுத்துகிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். துன்பப்படுத்துகிறது, அவனை கவலைப்படுத்துகிறது, அவனை கஷ்டப்படுத்துகிறது, அவனுக்கு எரிச்சல் மூட்டுகிறது என்றால், அவனையும் தீய பழக்கத்திலே இட்டுச் செல்கிறது என்றால் அதை நான் செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லது அதை மற்றவர்களுக்கு முன்னாலே செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதரனை சகோதரியே, அதுதான் எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். மற்றவனுக்கு உன் அயலானுக்கு நீ இடைஞ்சலாக இருந்தால் உன்னை கல்லிலே கட்டி கடலிலே தள்ளிவிடுவது நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எங்களுடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். குழுமமாக இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கிற மனிதர்களாக இருக்கிறோமா? அன்பை விதைக்க இயேசு வந்தார்.
எங்களுக்காக கல்வாரி மலையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். எங்களுக்காக அவர் பாடுபட்டார். எங்களுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். தாகத்தை உணர்ந்தார், வேதனையை உணர்ந்தார். அந்த வேதனை எங்கள் வாழ்வுக்குள்ளே பலன் கொடுக்க வேண்டும். நாங்கள் பலன் கொடுக்கிற மனிதர்களாக இருக்க இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க இந்த வேளையிலே நாங்கள் செபிப்போம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி இறைவன் பாதம் மன்றாடுவோம். அனைத்தையும் ஆண்டு வழிநடத்துங்கள் என்று கூறிய தேவனே, எமது தாய் திருச்சபைக்காக உம்மிடம் வருகின்றோம். இறைவார்த்தையை உலகெங்கும் கொண்டு செல்லும் பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து வரும் எமது திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவியர் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் பணிவாழ்வில் ஏற்படும் இடையூறுகளில் இருந்து அவர்களை விடுவித்து பணியை செவ்வனே செய்யும் உடல் உள ஆன்மீக நலனை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, எமது இளையோருக்காக உம்மிடம் வருகின்றோம். சாத்தானின் சூழ்ச்சிக்குள்ளும் மாய கவர்ச்சிக்குள்ளும் தொலைந்து வழி தெரியாமல் மது போதைக்கு தம்மை அன்றாடம் இழக்கும் இளையோர் வாழ்வில் ஒளியேற்றவும், இறைவன் தேர்ந்தெடுத்த அறுவடைக்கான உரிமையாளர்கள் நாம் என்பதை உணர்ந்தவர்களாக அனைவரின் வாழ்விலும் நன்னடத்தை மிளிரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, எமது நாட்டு தலைவர்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். புதிய நாட்டு தலைவர் நாட்டு மக்களின் தேவை அறிந்து செயற்படவும், பாம்பை போல் முன்மதி கொண்டும் புறாவை போல் கபடற்றும் செயற்பட தலைவராக எம் நாட்டு தலைவர் இருக்கவும், எமது நாட்டு மக்கள் எம் தாய் நாட்டின் சுபிட்சமாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் தெய்வமே இறைவா, அன்றாட வாழ்க்கை போராட்டங்களிலும் கவலை, நோய், உலக மாயைகள், துன்பங்களால் இன்னல் படும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணை கண் கொண்டு நோக்கி அனைவரும் நீர் கொடுக்கும் ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும், உம் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முற்படும் எல்லாவித தீய சக்திகளையும் இனங்கண்டு அவற்றை முறியடித்து வாழவும் உமது ஆவியின் வல்லமையினால் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை ஆண்டவரிடம் எங்களை கையளித்தவர்களாக நற்கருணை ஆண்டவர் எங்களை நோக்கி வர இருக்கிறார். நாங்கள் வாழுகின்ற இடங்களை நோக்கி வர இருக்கிறார். எங்களை ஆசீர்வதிக்க, எங்கள் குடும்பத்தை தொட, நல்லதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க இறைவன் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் செபித்துக் கொள்வோம்.
அதில் நிறையாவும் ஆண்டவருடையதே. பூமண்டலமும் அதில் வாழும் குடிகளும் ஆண்டவருடையதே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு நிலை தந்தவர் அவரே, நதிகளின் மேல் அதை நிறுவினார் அவரே. ஆண்டவருடைய மலை மேல் ஏறுபவன் யார்? அவருடைய தூய தலத்தில் நிலை நிற்பவன் யார்? பழுதில்லா கரங்களும் தூய இதயமும் உள்ளவனே, தனது உள்ளத்தை விழலிலே செல்ல விடாது, தன் அயலானிடம் வஞ்சக ஆணையிடாது இருப்பவனே. எருசலேமுன் ஆண்டவரை புகழ்வார் சீயோனே தேவனை. ஓசானா 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 தாவீதின் குமாரா. விண்ணக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க இயேசு பர அன்பினாலு பாரமாய் தேவனுக்கு. வாழ்க நம் இயேசு நம் அளவற்ற அன்பினால் சிந்திய திரு இரத்தம். வாழ்க என்றும் நம்மை தேற்றிடும் இறைவனம் தூயராம். வாழ்க நம் தேவனின் தாயாய் விளங்கிடும் பரிசுத்த மரியாளும். வாழ்க அவள் அமலோற்பவமும் அவள் கண்ணின் தாய் என்னும். வாழ்க அவளது மகிமையாரோகணமும் அவள் பத்தாசூர் செய்வாள். வாழ்க சர்வேசுரன் வாழிலுரை கோரிடம் வாழிய வாழி. பாட்டு அன்னை மரி உள்ளம் கட்டும் பன்றாட்டு. விண்ணெடுத்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் கட்டும் பன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். விண்ணெடுத்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் கட்டும் மன்றாட்டு. விண்ணகத்தாய் அன்பு பரிசா அன்னை மரியாள். மன்னவர் தாயின் பெரும் பரிசா அருள்மணியாள். சொல்லனா துயரம் நீங்கவே சொன்னங்கள் யாவும் கூடவே. ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. நெற்றியை கரட்டும் பாவச் சுமைகள் இறக்கி வைப்பாய். விண்ணியை மிரட்டும் பகையதனை விரட்டி நிற்பாய். தன்னையால் எதுவும் ஆகுமே. அற்புதங்கள் கோடி நிகழுமே. ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம். இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு பெருவிழாவில் உம்மடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். இந்த இரவு பொழுதை அன்னை மரியாளுடைய பாதத்திலே ஒப்படைத்து இந்த இரவு பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளின் இரவு பொழுதாக, அமைதியின் இரவு பொழுதாக, ஆழ்ந்த உறக்கம் வரப்பண்ணுகின்றதாக, எந்த விதமான ஆபத்துக்களும் பொல்லாப்புக்களும் தீமையின் சக்திகளும் எங்களை அணுகாமல் அன்னை மரியாள் எங்கள் அருகிருந்து காக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாளை பார்த்து, எங்களுடைய தாயை பார்த்து, இறைவன் எங்களுக்கு தந்த அன்னையை பார்த்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சபிப்போம்.